மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2025 ஆணி மாத பலன் மகர ராசி. நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும், இந்த ஆணி மாதத்திலே எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாசங்கிறது. ஆணி மாசங்கிறது உத்தராயண காலத்துடைய கடைசி மாதம். தமிழ் மாதம் 12 மாதத்தை உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிச்சிருப்பாங்க. தை மாசத்திலிருந்து ஆணி மாசம் வரை உள்ள இந்த 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம், உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலத்துடைய கடைசி மாதம் இது ஆணி மாசம். அடுத்த ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடும். தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆடி மாசம் முதல் மார்கழி ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கடைசி மாதம். இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது உபய மாசமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு கட்டவோ, அதே போல் கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் வேல் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. வீட்டில் மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும், அதாவது 2 பேருமே வீட்டில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ஆணி மாதம் வரக்கூடிய முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். அந்த நடராஜர் அபிஷேகத்தை காண்பவருக்கு தொழிலிலே வெற்றி, வாழ்க்கையிலே வசந்தம் பிறக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 20ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அந்த தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்வதற்கும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள். ஆணி 26ஆம் தேதி குரு பூர்ணிமா. அதாவது அன்றைய தினம் அவரவர் குருமார்களை சென்று வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதற்கும், அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதிகள், குருமார்களுடைய ஜீவசமாதிகள், சித்தர்களுடைய ஜீவசமாதிகளை சென்று வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் குருவருள் திருவருள் பெறுவதற்கு சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்திலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கும் அதிபதியும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதாவது கேதுவோட சேர்ந்து 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார் அப்படின்னாலே வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்படின்னா நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. 8ஆம் இடத்துல போய் மறைகிறார் அப்படிங்கும் பொழுது நிலம், இட சம்பந்தமா அல்லது வாகனம் பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது பொதுவாக எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தீமை ரெண்டையும் சொல்லும். அப்போ 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மையும் செய்யும். ஆனால் கேது சேர்ந்திருக்கார். கேது எப்பவுமே எதையும் தடுக்கும், சுருக்கும். அப்போ கேதுவோடைய அதிதேவதை யாருன்னா விநாயகர். இந்த மாதம் விநாயகருக்கு திங்கட்கிழமையில அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும், தடைகள் நீங்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானம் 10ஆம் இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துல. பொதுவாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், வலிமையான இடம். ஏன் அப்படின்னா 4ஆம் இடங்கிறது வீடு. இந்த வீட்டுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காருன்னா யோகம். அதாவது பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லணும். அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பும் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி அப்படின்னாலே புத்தி, சிந்தனை, செயல்திறன் பிரமாதமாக செயல்படும். அதே போல ஏதாவது ஒரு பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யலாம். 10ஆம் இடத்து அதிபதி 5ல் செஞ்சிருக்கிறார்னா தொழில் சம்பந்தமான யோகம், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, தொழிலே வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, இது போன்ற தொழில் சார்ந்த அமைப்பு பிரமாதமாக இருக்கிறது. புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய் எதிரி. 6ஆம் இடம் வலுவடைகிறது. அப்ப நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் வலுவடைகிறது 8ஆம் தேதி வரை. அப்ப 8ஆம் தேதி வரை புதன் அங்க ஆட்சி பெறுகிறார். ஏற்கனவே குரு 6ல் இருக்கார். 6ல் குரு ஊரில் பகை. அப்பனா பாத்தீங்கன்னா குரு, ஆனா இந்த மாசம் பாத்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால அஸ்தங்க நிலையில இருப்பார். குருவுடைய அந்த 6ல் பகை 6ல் குரு ஊரில் பகைங்கிறவுடைய கெடுபலன் கொஞ்சம் குறையும். ஆனா குரு அந்த 8ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்து அதிபதி 6ல் ஆட்சி இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனா உத்தியோக சம்பந்தமான உயர்வு, பதவி உயர்வு இப்படியெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறார்னா வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில். கூட்டுத்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அவர் தான் 9ஆம் இடத்து அதிபதி. 9ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்காருன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். தொலைதூர பயணம், இப்போ வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் லாபம், தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களையும் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன். சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6, 8, 12 மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மை, இந்த மாதிரியான யோக பலன்கள் செய்யும். விபரீத ராஜயோகமாக சூரியன் ஆணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு செயல்பட போகிறார். ஆக இந்த மாதம் செவ்வாய் மட்டும் 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் மட்டும் 8ல் மறைகிறார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆணி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் தரக்கூடிய மாதமாக ஆணி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.